இப்போ நம்முடைய பிரதமர் வந்து ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் எத்தனை மொழி தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வராருன்ற ஒரு தகவலை நம்ம கேட்டுக்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பங்கள், செயலிகள்லாம் வந்த பின்னாடி இன்னைக்கு ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு தான் இன்னொரு மொழியில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு அபத்தமான வாதம். அதுக்கெல்லாம் பொருளே இல்லை. எந்த பேரண்டோ டீச்சராவது 3வது மொழியை நாங்கள் படிச்சு தான் தீரணும், உங்ககிட்ட யாராவது குட்டிக்காரன் நடிச்சாங்களா என்ன? மொழிதான் அறிவு அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஸ்ரீகாந்த் மாதிரியானவங்க அல்லது அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களாக தான் தெரிவாங்க. இவங்க தான் அறிவாளினா நம்மலாம் முட்டாளா இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இன்றைக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையில படித்தவர்கள் 165 நாடுகளுக்கு மேலாக தங்களுடைய தொழில் சார்ந்து, வணிகம் சார்ந்து, தங்களுடைய அறிவு பங்களிப்பு சார்ந்து பெரிய பொறுப்புகளை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகளாவிய தொடர்பு கொள்வதற்கான மொழிகள் தான் தேவைய ஒழிய இந்தி போன்ற உள்ளூர் அளவில் போட்டி போடுறதுக்கான ஒரு மொழியினுடைய தேவை இங்கு வந்து வரவே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஏதாவது ஒரு மொழியை படித்துக் கொள்ளலாம்னு திரும்ப திரும்ப ரொம்ப தந்திரமாக ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு மொழினா இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த 15 லட்சம் பள்ளிக்கூடங்கள்ல நீங்க குறைந்தபட்சம் ஒரு 7.5 லட்சம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்காவது தேசிய மொழிகள் அனைத்துக்கும் ஒரு ஆசிரியர் நீங்கள் நியமிப்பதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிக்கணும். இந்த 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு அதற்குண்டான நிதியை ஒதுக்கி இருக்குதா? எந்தெந்த மொழிக்கான ஆசிரியர்களை இவர்கள் பயிற்றுவித்திருக்கிறார்கள்? NEP-யை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம் அல்லது இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதியை கொடுப்போம் என்றது ஒரு நிதி பயங்கரவாதம். இந்த நிதி பயங்கரவாதத்தை ஒரு ஒன்றிய அமைச்சரே மாநிலத்தின் மீது ஏவுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மையமான விவாதம் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை போல இன்றைக்கு சுருக்கி காட்டப்படுகிறது. உண்மையில் அவர்கள் இலக்கு என்பது தேசிய கல்விக் கொள்கையை இந்த நாட்டின் மீது திணிப்பதுதான். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய ஒரு சில திறனறி சார்ந்த விஷயங்களை இங்கு செயல்படுத்தினாலும் கூட சாராம்சத்தில் பாடத்திட்டம் என்கிற கொள்கை அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடக்கத்திலிருந்தே ஒரு உறுதியான எதிர்ப்பை தமிழ்நாடு காட்டிக் கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கான உயர்மட்ட குழுவையும் இங்கு நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் பார்க்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி மைனஸ் அல்லது 3வது மொழி ஒன்று தேவையில்லை என்று முடிவெடுத்தே வந்தாலும் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்மால் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. 3வது மொழியாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து தந்திரம்னு சொல்றீங்க. அது எப்படி தந்திரமாகும்? தந்திரம் தான். ஏன்னா நீங்கள் சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கு மட்டும் ஆசிரியர்களை நியமித்து விட்டு அதற்கு மட்டும் எல்லா இடங்களிலும் கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு இந்தியாவினுடைய மற்ற தேசிய மொழிகள் தமிழ் உட்பட எந்த ஒரு தேசிய மொழிக்கும் ஆசிரியர்களை நியமிக்காமல் புறக்கணித்து விட்டு நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சொல்வது வெறும் வாய்ப்பந்தல் போடுவது. நடைமுறையில் அதற்கான உளப்பூர்வமான சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. நான் அதை தான் கேட்டேன். நீங்க ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கலாம்னா 1.5 கோடி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறாங்க? நிதிநிலை அறிக்கையில் ஒரு நாட்டினுடைய GDP-ல 6% கல்விக்கு ஒதுக்கணும்னு இருக்குது. இவங்க என்ன 1% கூட இன்னும் எட்டல, 0.5% எட்டல. இந்த நிதியை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் நீங்க எப்படி செலவழிப்பீங்க? எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க கல்வியினுடைய நிலையை? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கும் போது முழுக்க முழுக்க தந்திரம் தான். தாய்மொழி கல்வியை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. பீகாரினுடைய உண்மையான தாய்மொழி என்பது அவங்களுடைய போஜ்புரியா மைதிலியா அதை கத்துக் கொடுக்க போறாங்களா இவங்க? அங்கே அவர்கள் மீது திணிக்கப்பட்ட இந்தியைத்தான் அவர்கள் அங்க தாய்மொழி என்று தவறாக அங்க சொல்றாங்க. இவங்க தாய்மொழியை கத்துக் கொடுக்கறாங்கன்னா எந்த தாய்மொழி? இவர்கள் திணித்த மொழியைத்தான் தாய்மொழி என்று அவர்களை நம்ப வைக்க பார்க்கிறார். ஆகவே இது தந்திரம் தான். NEP-யை தலையில் கட்டுவதற்காக, NEP-யை சுமத்துவதற்காக, வெகு மக்களை குழப்புவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ ஒரு மிகப்பெரிய கல்வியை வழங்குவதற்காக ஆக நவீனமான 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியை கொடுப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை என்பதை போன்ற ஒரு சித்திரத்தை பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் கிளப்ப பாய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக திசை திருப்பதற்கு அவர்கள் மலினமான உத்தியாக மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். வீடு வீடாக போறன்றாங்க. நீங்க வந்து பாருங்க, அப்ப இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் லேசப்பட்டவங்க கிடையாது. நீங்க 67ல அன்னைக்கு
வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இருமொழி கால வரையற்ற இருமொழி கொள்கை அமுல்படுத்தப்படும் என்று தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விலக்களிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை நீங்கள் ஒரு நிதி பயங்கரவாத ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு மிரட்டி பார்ப்பீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அதுல வந்து உறுதியா எதிர்கொள்வாங்க. நீங்க கடந்த காலத்துல அது 37 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும் அல்லது 65 நடந்த போராட்டம் எல்லாத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா கட்சி சார்ந்தவர்களை விடவும் மொழி பற்றும் இனப்பற்றும் சுயமரியாதையும் உள்ளவர்கள் தான் மிக அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். பொள்ளாச்சி மாதிரி அன்னைக்கு ஒரு சின்னஞ்சிறு ஊர்ல துணை ராணுவம் வந்துதான் அன்னைக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக போராடி இருக்கிறார். இதெல்லாம் வந்து யாரும் தூண்டிவிட்டு நடத்தப்பட்டதல்ல. இந்த விஷயத்தை கவனத்துல வச்சுக்காம வீடு வீடா நான் போறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய விளைவுகளை தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக தெருச்சண்டையில் மோத விடுவதற்காக அல்லது மக்களை வம்புக்கு இழுத்து வன்முறையின் மூலம் அவர்களை அடக்குவதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான விவாதங்களில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காகத்தான் இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியை ஏற்காத இருமொழி கொள்கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது மூன்றாவது மொழியை திணிப்பது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்ற நிலையிலிருந்து நாம் பேச வேண்டும். இதை பேசுகிற போது அவர்கள் திரும்ப திரும்ப மொழி சார்ந்த விஷயத்தை சிக்கலாக்கி தேசிய கல்விக் கொள்கையை தலையில கட்டுறது, தேசிய கல்விக் கொள்கையை தலையை கட்டுறது வழியா இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை நம்ம மேல கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடத்துறாங்க. அதனாலதான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் பாஜக காரர்கள் எந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு போனாலும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவதற்காக பதிலாக ஒரு கூச்சல் போட்டியை நடத்துவதை போல அவர்கள் இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய நேரங்களிலும் தலையிட்டு பேசுவது, அவர்களுடைய நேரத்தில் அதிகமாக பேசுவது, அடுத்தவர்கள் பேசும்போது காதே இல்லாதவர்களை போல வாயை மட்டும் வைத்துக் கொண்டு கூச்சல் போட்டு இது ஒரு கூச்சல் போட்டியாக மாற்றுவது என்பது மக்களுக்கு இந்த பிரச்சனையில் ஒரு அலுப்பையும் சலுப்பையும் உருவாக்க முடியும் என்று அவர்கள் மலினமாக யோசிக்கிறார்கள். மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது நாம் இத்தனை காலம் சமூக நீதி களத்தில் போராடி அடைந்திருக்கக்கூடிய கற்கும் உரிமையையும் 21ஆம் நூற்றாண்டின் நவீன மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய சாதனைகளையும் பின்னுக்கு தள்ளுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது மீண்டும் நம்முடைய கட்டை விரலை காவு கேட்கக்கூடிய மீண்டும் அரை படிப்பாளிகளாகவும் அரை பாட்டாளிகளாகவும் மாற்றக்கூடிய ஒரு சதி திட்டம். அதை ஏற்கவே முடியாது. இந்தி இல்லை என்று சொன்னாலும், சமஸ்கிருதம் இல்லை என்று சொன்னாலும், மூன்றாவது மொழியே இல்லை என்று சொன்னாலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது. தமிழ்நாடு நிராகரிக்கும் என்று நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன்.